பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 36ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். ஆமென். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. இந்த நேரத்திலும் ஆண்டவர் நம்மளிடத்துல பேசியிருக்கிற வார்த்தை இதுதான். ஆண்டவரை பார்த்து ஒரு விண்ணப்பமா, தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. நன்றி சொல்ல வார்த்தையை பத்தாதுங்க. நான் இன்னைக்கு நிக்கிறேன்னா கிருபை. நீங்க இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா கிருபை. அவருடைய கிருபை எவ்வளவு அருமையானது, விவரிக்கவே முடியாதுங்க. கிருபாதார பலியாகவே அவர் பலியா இருக்கார். கிருபாதார பலி. கிருபை தகுதி இல்லாதவனுக்கு அவனை தகுதிப்படுத்துறது கிருபை. கிருபையை பத்தி சொல்லணும்னா ஒண்ணுமே இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விடியலை, ஒவ்வொரு நாளும் புது புது கிருபைகளை தந்து நம்மள இந்த விடியலை காண வைக்கிறார். நம்மள ஒவ்வொரு நாளுக்குள்ளாக நடத்தி செல்றது அவருடைய கிருபை. அவருடைய கிருபை, அவருடைய செய்கைகள், அவருடைய கிருபைகள். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, எவ்வளவு அமேசிங் அவருடைய கிரேஸ். அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிலையிலே வந்தடைகிறார். தாவீதுக்காரன் விதமாய் சொல்லுகிறார். அதனாலதான், இந்த கிருபையினாலதான் உம்மிடத்துல உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். சங்கீதம் 91, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறது, சர்வ வல்லவரினுடைய நிழலில் தங்குவார். அவருடைய செட்டை தாங்க சர்வ வல்லவருடைய நிழல். அதனால் மனுபுத்திரன் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார். அவருடைய நிழல், அவருடைய பிரசன்ஸ், அவருடைய குளோரியஸ் ஹேண்ட்ல, அவருடைய சமூகத்துல காணப்படுறதுக்கு நமக்கு பாத்திரமே இல்லைங்க. அவருடைய சமூகத்துல நம்ம காணப்படணும்னாலும் அவருடைய கிருபை வேணும். அவருடைய கிருபை இல்லாம எதுவுமே மூவ் ஆகாது. இந்த காத்து, நம்ம சுவாசிக்கிற இந்த காத்து இல்லாட்டி, சுவாசிக்க இந்த காற்று கொடுத்திருக்காரு கிருபை. மரண தருணத்துல போகும்போது ஆக்சிஜன் மாஸ்க் தேவை. நம்ம அந்த அளவுக்கு கஷ்டப்படலையே. நமக்கு உழைக்க பலனை கொடுத்து சுவாசிக்க அவருடைய சுவாசத்தையே நமக்குள்ளாக ஊதி தினந்தோறும் ஃப்ரெஷ் ஏரை கொடுத்த அவருடைய மேலான கிருபைகளுக்கு என்னத்தை பண்றோம்? நம்ம என்னத்தை சொல்ல முடியும், என்னத்தை செய்ய முடியும்? ஒன்னும் செஞ்சிட முடியாது. அவருடைய செட்டையின் நிழலில் பாதுகாப்பான அவருடைய பிரசன்னத்துல அடையுவது, அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. டெய்லியும் அவருடைய சமூகத்துல, அவரோடு கூட அந்த உறவுல, செட்டையின் நிழலில், செட்டைகளின் நிழலில் வந்தடைகிறார்கள். செட்டைகள் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு ஈகிள் அதோடைய குஞ்சுகளை தன்னுடைய செட்டைக்குள்ள மறைத்து, அந்த குஞ்சுகள் அப்படியே அவங்க அந்த ஈகிளை அதோட அம்மாட்ட அப்படியே அந்த செட்டையில மறைக்கும் போது அந்த சின்ன சின்ன இந்த கழுகு குஞ்சுகள் அப்படியே அவங்க அம்மாவோட அந்த செட்டையில அப்படியே நல்லா சூடா வெது வெதுப்பா இருக்கும். அந்த மாதிரி அவருடைய செட்டைகள்ல நம்ம வந்தடையணும்னா, அவருடைய கிருபையை ருசி பார்த்தா மட்டும்தான் அவருடைய செட்டைகள்ல அடைய முடியும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மக இறக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசுப்பா, இந்த காலை பொழுதிலும் இயேசுப்பா புதிய கிருபைகளை தந்து இந்த நாளை காண செய்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய சட்டைகளில் நாங்கள் வந்தடைய எங்களுக்கு இயேசுப்பா அந்த உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு கட்டளையிடுவீராக தகப்பனே. இயேசுப்பா கிருபையாய் இயேசுப்பா எல்லாவற்றையும் செய்திருக்கிறீர். கிருபையாய் என்னை இந்த வீடியோவை இயேசுப்பா பண்ண வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி தகப்பனே. இயேசுப்பா கிருபையாய் இயேசுப்பா
இந்த வீடியோவை எல்லாரையும் காண வைத்திருக்கிறீர். நன்றி தகப்பனே. இசப்பா உம்முடைய கிருபைக்காக நன்றி. இசப்பா உம்முடைய கிருபை இன்னும் சூழ்ந்து கொள்ளட்டும். இசப்பா உடைய கிருபை இரக்கங்களுக்காக வேண்டி நிற்கிறோம் தகப்பனே. இசப்பா நாங்கள் செய்த குற்றம் குறைகள் எல்லாம் தயவாய் மன்னித்து இசப்பா உடைய கிருபை இரக்கத்தின் கரம் எங்கள் மேல் வெளிப்படட்டும் தகப்பனே. இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இசப்பா யார் யார் வியாதியஸ்தராக இருக்கிறார்களோ உம்முடைய வார்த்தையை அனுப்புங்க தகப்பனே. உம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துங்க. இசப்பா உம்முடைய தழும்புள்ள கரத்தால் தொட்டு பரிசுத்தப்படுத்தி இசப்பா அவர்களை சுத்தப்படுத்தி இசப்பா பாவ சேற்றிலிருந்து அகற்றி அவர்களுக்கு இசப்பா நல்ல ஒரு சுகத்தை கட்டளையிடுவீராக தகப்பனே. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். யார் யார் பொருளாதாரத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ எல்லா பொருளாதார தேவைகளையும் இசப்பா சந்தித்தரல உம்முடைய கிருபை அருளும் தகப்பனே. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இசப்பா பத்திரமாய் ஒவ்வொரு நாளும் காண செய்து அந்த நாளை கடக்க செய்ய இசப்பா ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபைக்காக ஏங்கி நிற்கிறோம் தகப்பன். இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா உம்முடைய கிருபையை எந்நாளும் எண்ணி இசப்பா உம்முடைய சட்டையின் மறைவுக்குள்ளாகவே நாங்கள் மறைந்திருக்க இசப்பா ஆவியானவர் எங்களை அவ்விதமான பாத்திரமா எங்களை நடத்தி செல்வீராக தகப்பனே. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒரு மாத்திரம் பெருகும். உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படும். எல்லா துதியும் எல்லா கனமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all.